ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் தான். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இன் an sorted array. அதாவது சார்ட் பண்ணி வச்சிருக்க அரேலேருந்து நம்ம டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும். இது ஆக்சுவலாக ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு இன்புட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? அதாவது 1 1 2 இதுலேருந்து டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு யூனிக்காக இருக்குது 1 and 2. ஸோ அவுட்புட் என்ன வேணும்? மொத்தமாக 2 எலமெண்ட் தான் யூனிக்காக இருக்குன்னு. செகண்டு 0 0 ட்ரிபிள் 1 டபுள் 2 டபுள் 3 ஒரு 4. ஆனால் இதில் யூனிக்காக இருக்குது 0 1 2 3 4. ஸோ 5 எலமெண்ட் தான் யூனிக்காக இருக்குன்னு நம்ம அவுட்புட்டில் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, இதுக்கான லாஜிக் பார்ப்போமா ஃபஸ்ட்டு? ஸோ லாஜிக்கு நான் என்ன எடுக்க போகிறேன்? 1 டபுள் 2 டபுள் 3 4ன்னு எடுக்கிறேன். இதுக்கு அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரணும் சொல்லுங்கள்? 1 2 3 4னா 4ன்னு நம்மளுக்கு அவுட்புட் வரணுமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நம்பருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஐயை வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஜேவையும் நான் 1லேருந்து ஃபார் லூப்பில் போட்டுக்கிறேன். அதாவது ஐ 1 ஜே 1 எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு ரெண்டுத்தோட வேல்யூவும் என்னன்னா ரெண்டுத்துக்குமே 1. அதாவது இங்கே சைடில் வச்சுப்போம். ஐக்கும் 1 ஜேவுக்கும் 1. இந்த சைஸ் ஆக்கிப்போம். இண்டெக்ஸ் 1ல் நான் ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டேனா? ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட லூப்பில் நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா i-1 நாட் ஈக்குவல் டு ஜேவா இருக்குதானே. அதாவது i-1 தான் நாட் ஈக்குவல் டு ஜேவான்னு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுவோமா? i-1 1 2 சேமா? சேம் இல்லைனா மட்டும் என்ன பண்ண போகிறேன்? ஜே ஃபார் லூப்பில் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இல்லைனா இந்த ரெண்டு சேம் இல்லைனா மட்டும் ஐயை நான் மூவ் பண்ண போகிறேன். மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா ஐ இருக்க இடத்துல ரீப்ளேஸ் ஐ வித் ஜே. ஐ இருந்த இடத்துல ஜேவை போட்டுருணும். அதாவது 2 இருந்த இடத்துல 2வே போட்டுறேன். ஏன்னா இது ரெண்டு சேம் இல்லைல்ல. ஸோ போட்டதுக்கப்புறம் இது ஃபார் லூப்பில் ஐட்ரேட்டாகவும் ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம் இதுக்கப்புறம். ஸோ இப்போ இதனோட வேல்யூ என்ன? 2ன்னு ஆகுமா? அடுத்து வந்து i-1 இந்த 2. இப்போ ஜே 2 2 சேமா? சேம்னா நம்ம ஐ ப்ளஸ் ப்ளஸும் பண்ணக்கூடாது, ரீப்ளேஸ் ஐ வித் ஜேவும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்டெப்பில் ஜே மட்டும்தான் ஃபார் லூப்பில் முன்னாடி மூவ் ஆக போகுது. ஓகே, இப்போ வந்து i-1 2 இந்த 2. அதாவது இந்த 2 இல்லை இந்த 2. ஜே வந்து 3. இது சேமா? நாட் சேம். நாட் சேம்னா என்ன பண்ணோம்? ரீப்ளேஸ் ஐ வித் ஜேவா? ஸோ இந்த 2வை 3ஆக மாற்றுறேன், 3யை 2ஆக மாற்றுறேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகணுமா? ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது. ஜே ஃபார் லூப்பில் முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ i-1 3 ஜேவும் 3. அப்போ என்ன பண்ணோம்? எதுவுமே பண்ணக்கூடாது, ஜேவை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது இப்போ இந்த 3 இன்டர்சேஞ்ச் பண்ணதில் ஐ வந்து 3ஆக மாறி இருக்குமா மேலே? அதை நம்ம மாற்ற மறந்துட்டோம். இப்போ வந்து i-1 3 ஜே வந்து 4. ஸோ நாட் ஈக்குவலாக. அப்போ என்ன பண்ணோம்? இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணுமா? 4 இங்கே 2 ஸ்வாப் பண்ணியாச்சா? பண்ணதுக்கப்புறம் ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோமா? 4ன்னு ஐ இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு இது வந்து ஃபார் லூப் போட்டு வெளியே வந்துடும். ஸோ என்னோட இப்போ நான் என்ன பண்ணால் போதும்? என் ஐயை மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் போதும். ரிட்டர்ன் ஐ பண்ணாலே எனக்கு ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த அரேல வந்து 1 2 3 4 அப்படியே ஸ்டார்டிங்கில் யூனிக்காகவும் எண்டிங்கில் டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்லாம் நம்ம போட்டுருவோம். ஓகே, லீட் கோட்லேயே போடுவோமா? எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்ட் ஐயை 1ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இன்ட்டு நம்ஸோட லென்த் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஃபார் லூப்பில் ஜே பண்ணுமா? இன்ட்டு ஜே சிக்கல் டு 1லேருந்து லெஸ் தேன் என்ன வரைக்கும் ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஐட்ரேட் பண்ணிட்டே போக போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா இஃப் என்னோட நம்ஸ் ஆஃப் i-1 நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜே. ஏன்னா நம்ம இந்த வீடியோ லாஜிக்கில் பார்த்த மாதிரி ஐக்கு முன்னாடி நம்பரு அண்டு ஜே சேமா இல்லாட்டி என்ன பண்ணும்? நம்ஸ் ஆஃப் ஐயில் வந்து நம்ஸ் ஆஃப் ஜே, அதாவது ரீப்ளேஸ் பண்ணுவோமா அதை அந்த நம்பரை?
பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஐயை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுவோமா. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ரிட்டர்ன் ஐயை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ என் டெஸ்ட் கேஸ் ரெண்டுமே எடுத்தோடனே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்துருப்போன்னா, அதாவது ஒரு சார்ட்டட் அரேல வந்து எப்படி டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். தேங்க்யூ.